இந்த நாளில் உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் ஒரு 10 பாயிண்ட்டை நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரும்படி விரும்புகிறேன். த பிளெஸிங் ஆஃப் த ஃபாஸ்டிங் ப்ரேயர். சோத்திருக்கிறோம். உபவாச ஜபம் உபவாசம் அது ஒன்றுக்கொன்று பிணைந்த ஒன்று. சோத்திருக்கிறோம். எங்கெல்லாம் உபவாசம்ன்ற வார்த்தை இருக்கோ அங்கே ஜபன்ற வார்த்தை ஒட்டி தான் அங்கே வருது. சோத்திருக்கிறோம். ஜபம் இல்லாமல் உபவாசம் இல்லை, உபவாசம் இல்லாமல் ஜபம் இல்லை. சோத்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி அப்படின்னு அதை சிறப்புப்படுத்தி பேசுகிறார். சோத்திருக்கிறோம். நம்முடைய சபையை பொறுத்த மட்டும் 40 நாள் ஜபம், 21 நாள் ஜபம், 3 நாள் ஜபம்னு நாளை நியமித்து நம்ம ஜபிக்கிறோம். சோத்திருக்கிறோம். உதாரணமாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் திருச்சபைக்கு பேசும்போது சொன்னார், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்றார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜபம் தான் பண்ணுறோம், செவ்வாய்க்கிழமை ஜபம் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை ஜபம் பண்ணுறோம், இல்லை புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. இப்படி ஜபங்கள், வேத வாசிப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம சபையில் ஜபம் இல்லாமல் இன்னைக்கு இருக்குது, ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உபவாச நாளை நேமியுங்கள். சோத்திரம். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க, ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரை கண்டக்ட் பண்ணுங்க. சோத்திரிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த வரிசையில் தான் நாம் இந்த வருஷத்தினுடைய நடு மையத்தில், இந்த ஜூலை மாத வருஷத்தின் நடு மையத்தில் ஒரு 21 நாளை நாம் விசேஷித்த ஆசரிப்பாக, நல்ல கையை தட்டணும் நீங்கள் உற்சாகமாக, விசேஷித்த ஆசரிப்பு அந்த நாளை நேமித்து, ஹல்லேலூயா, 21 நாளும் நம்ம ஜெபம் பண்ணோம். சில நேரங்களில் நம்முடைய டியூட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 21 நாள் நம்முடைய டியூட்டியை கொஞ்சம் மாற்றி சோத்திரிக்கிறோம். அந்த ஜபத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி, உங்களுடைய வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சோத்திரிக்கிறோம். உங்களுடைய வரிசை கிரமமாக எப்பொழுது நீங்கள் செய்கிறதை சற்று மாற்றி, நீ அப்படியே ஸ்கூல்லேருந்து நீ அப்படியே வந்துடு, வேலை ஸ்தலத்திலேருந்து அப்படியே ப்ரேயருக்கு போயிடு அப்படின்னு நம்ம இந்த 21 நாள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் விசேஷித்த ஆசரிப்பை நினைவு கூர்ந்தோம். இல்லை, நீங்கள் அந்த ஜபத்துக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தீங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க, அது எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கும் இயேசுநாதருக்கு மட்டும்தானே தெரியும். செஞ்சீங்கல்ல, அதற்குரிய நன்மை வந்தே தீரும், அதற்குரிய ஆசீர்வாதம் வந்தே ஆகும், அதற்குரிய கிருபை உனக்கு கிடைச்சே ஆகும். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட கிருபைகளின்படியே நீ செய்கிறதுக்காக சோத்திரம் சோத்திரம். உபவாச ஜபம் என்பது பல காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. அந்த காரணங்கள் சிலவற்றை நான் உங்களோடு கூட நான் சொல்லும்படி விரும்புகிறேன். சில நேரம் உங்க நினைக்கலாம், என்னத்துக்கு 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம், பாஸ்டர் போட்டு இழுக்கிறாங்களே, சோத்திரம் 2 மணி நேரமாச்சும் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை மனதில் சற்று மனத்தாங்கள் கூட இருக்கலாம். சோத்திரம். சில வேளையில் சோர்ந்து போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏன் இந்த விசேஷித்த ஆசரிப்பு, ஏன் ஜபநாளை நியமிக்கணும், ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும்? முதலாவது, பாவங்களை விட்டு விடுவதற்காகத்தான் உபவாச ஜபநாளை நம்ம நியமிக்கிறோம். சில நேரம் பாவங்கள் நமக்குள்ள ஒட்டி கிடக்கும். சோத்திரிக்கிறோம். அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு ஒரு விசேஷித்த உபவாச நாள் நியமிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய சந்நிதியில் அன்றைய தின உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை வைத்துக்கொண்டே உபவாசம் என்பது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜபம் எதுக்குன்னா பாவங்களை விட்டு விடுவதற்காக. நீங்க உங்க பலத்தில், உங்க பராக்கிரமத்தை பாவத்தை விட முடியாது. ஆனா உபவாச ஜபம் பாவத்தை விட வைக்கும். புரிஞ்சவன் கையை தட்டி, இந்த உபவாச ஜபம் பாவங்களை உங்களை விட்டு பிரிக்கும். ஹல்லேலூயா. Sin is reachable.
பாவம் லகுவில் எனக்குள் கடந்து வரக்கூடியது. sin is enjoyable. பாவம் செய்வது அதில் ஒரு சிற்றின்பம் உண்டு. but the end is a trouble. பாவம் முடிவிலே உன்னை வேதனைக்கு நேராய் நடத்தும். இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு விடுவதற்கு சோதரிக்கிறோம், சபையில் விசேஷித்த உபவாச நாள் நியமிக்கப்படுகிறது. பாவம் நம்ம பக்கத்திலே இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பாட்டாலும் சரி, நீ சீப்போன்னு சொன்னாலும் சரி, அது பக்கத்தில் வந்து நிற்கும் பாவம். அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். நம்மை சுற்றி இருக்கிற பாவம் அல்ல, நமக்கு ரொம்ப க்ளோஸா நெருங்கி அந்த பாவம் நிற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெருங்கி நிற்கிற இந்த பாவத்தை அருமையானவர்களே, உபவாச ஜெபம் அங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொன்னா, எபிரேயர் 12:1 சொல்லுது, நீங்கள் உபவாச ஜெபம் பண்ணும்போது உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுவதற்கு அந்த உபவாச ஜெபம் தான் நமக்கு கிருபை செய்கிறது. அல்லேலூயா. உங்க பலத்தில், உங்க சாமர்த்தியத்தில், உங்க புத்தி கூர்மையில் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ள முடியாது. ஆனால் அந்த பாவத்தை தள்ளுவதற்கு ஒரு உபவாச ஜெபம் தேவைப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 படி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்க வைக்கிறது இந்த உபவாச ஜெபம் தான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கும் போது, தன் பாவங்களை விட்டு விடுகிறவன், தள்ளி விடுகிறவன், விட்டு விடுகிறவன், வெறுக்கிறவன், தோத்திரம், இதெல்லாம் அந்த உபவாச ஜெபம் தான் நமக்கு அந்த கிருபையை நமக்கு தருது. எபிரேயர் 12:4 சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாய் உன்னை போராட பண்ணுகிறது இந்த உபவாச ஜெபம் தான். எபிரேயர் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் உன்னை எதிர்த்து நிற்க பண்ணுகிறது இந்த உபவாச ஜெபம் தான். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். உங்களை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட பண்ணுகிறது. புரிந்து கொள்ளணும். நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த ஒன்றை நாம் தள்ளிவிட வேண்டும். அதை தள்ளிட்டா போதும், சில நன்மைகளை தானா வரும், சில ஆசீர்வாதங்கள் தானா வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் யார் யாரெல்லாம் நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்களோ உங்களுக்குள்ளே கட்டாயம் இந்த அனுபவம் நடக்கிறது. இப்பொழுது இந்த நிமிடம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் சுத்திகரிக்கிறார், உங்களை சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது நிமித்த நன்மைகளையும் கிருபைகளையும் உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஜெப நாளை நியமிக்கிறதற்கு, இந்த உபவாச ஜெபத்தை நியமிக்கிறதற்கு, விசேஷித்த ஆசரிப்பை கூடுகிறதுக்கு இரண்டாவது காரியம், தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு நமக்கு உபவாச ஜெபம் நியமிக்க வேண்டியதாக இருக்கிறது. எஸ்றா 8:21 நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு சோத்திரிக்கிறோம் உபவாசத்தை கூறினோம். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் நமக்கே தெரியாமல் நமக்குள் குடிகொண்டிருக்கிற பெருமையே நிறைய நன்மையை தடுக்குது. சில வார்த்தையில், சிந்தனையில், எண்ணங்களில் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதுன்னு நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது தான் சோத்திரிக்கிறோம் பெருமை, தாழ்மை இல்லாத ஜீவியம். இது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு பெரிய கேடாக இருக்கிற ஒரு காரியம். நிறைய பேரிடத்தில் தாழ்மையே இல்லை. அதனால தேவன் உன்மேல் வருத்தமாக இருக்கிறார். இதை யாரோ சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல தாழ்மை இல்லை, நீ தாழ்மையாக இருக்கிற நீ நினைக்கிற, ஆனால் உன் வார்த்தைக்குள்ள, உன் எண்ணங்களுக்குள்ள, உன் சிந்தனைக்குள்ள உனக்கே தெரியாமல் பெருமை இருக்கு. உன் மேலே ஆண்டவர் வருத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆவியின் வெளிப்பாடோடு கூட இதை சொல்லுகிறேன். எந்த பாவத்துக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்ப்பாய் நிற்கிறார்.
வருத்தமாயிருக்கிறார். ஆகவே இந்த ஜெபம் எதற்காக? ஆண்டவர் என் மேல் வருத்தமாய் இருக்கிறதற்கு, என்னை எதிர்த்து நிற்பதற்கு உரிய எல்லா பெருமைகளை உடைத்து தேவனுக்கு முன்பாக என்னையும் என் குடும்பத்தையும் தாழ்மைப்படுத்துவதற்கு இந்த ஜெபனால் அதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். தாழ்மை உள்ளவனிடத்திலே நாணம் தங்கும். தாழ்மை உள்ளவனுக்கே கர்த்தர் இறங்குகிறார். தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களுக்கே அவர் சேமத்தை கட்டளையிடுகிறார். 2 நாளாகமம் 33:23 சொல்லுது, ஆமோன் என்கிற ஒரு ராஜா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதிருந்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 36:12 சொல்லுகிறது, சிதேக்கியா என்கிற ராஜா கர்த்தருடைய வாக்கின்படி தன்னை தாழ்த்தாமல் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. தானியேல் 5:22 சொல்லுகிறது, பெல்சாஷார் என்கிறவன் இவைகள் எல்லாவற்றையும் நீ அறிந்திருந்தும் அவன் தாழ்த்தாமல் போனதனாலே கர்த்தர் அந்த ராத்திரி வேளையிலே ஒரு சிறையிருப்பை அவனுக்கு கொண்டு வந்தார். பார்வோனை பார்த்து சோத்திரிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை வந்தது யாத்திராகமம் 10:3, எதுவரைக்கும் உன்னை தாழ்த்த நீ மனதில்லாதிருப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 21 நாள் ஜெபம் எதற்காக? எனக்கு தெரியாமலே எனக்குள் இருக்கிற பெருமைகளை உடைப்பதற்காக. பெருமைகளை உடைத்து கர்த்தருக்கு முன்னாக என்னை தாழ்த்துவதற்காக கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார் என்று நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்கள், தாழ்மை எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த தாழ்மையை உபவாச ஜெபம்தான் கொண்டு வருகிறது. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, தாழ்மை எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆனால் தாழ்மையை உபவாச ஜெபம்தான் கொண்டு வருகிறது. நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது நான் சொல்லுகிறேன், நாம் ஏன் விசேஷித்த ஆசரிப்பை கூறுகிறோம்? விசுவாசிகள் டு பி லிசன். சபையில் 40 நாள் 21 நாள்னா சபையில் வேலை இல்லை, வேலையத்த வேலைன்னு உன் மனசில் இருக்கக்கூடாது. பிரதர் சிஸ்டர், ஒருவேளை இதற்கு முன்பாக 40 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், 3 நாள் ஜெபம் வைக்கும் போது நீ அலட்சியப்படுத்துவாயானால் இன்றைக்கு நீ உணர்வதற்காக இன்றைக்கு உனக்கு செய்தி. புரிந்து கொள்ளுங்கள், எப்போது நீ ஜெபிக்கிறாய், எப்போது சர்ச்சுக்கு வர, அது மட்டும் போதாது. சில நேரம் ஒரு விசேஷித்த ஆசரிப்பு தேவை. சில நேரம் ஒரு தேவனுடைய சமூகத்தில் நானும் கர்த்தரும் என்று ஒரு உபவாச நாளை நியமித்தாதான், இடையிடையில் அப்படிப்பட்ட ஜெபங்கள் இருந்தால்தான் என்னுடைய குடும்பம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, என்னுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேற முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்பர் 3 என்ன என்னால், கர்த்தரிடத்தில் தங்கள் வாழ்க்கையை பற்றி விசாரிப்பதற்காக உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கா ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே செய்கிறது? இந்த விஷயம் எனக்கு குழப்பமாக இருக்கப்பா. இதை தேர்வு பண்ணலாமா, தேர்வு பண்ணக்கூடாதா, விட்டுடலாமா, விடக்கூடாதா, நான் கொஞ்சம் மாறணுமா, மாறக்கூடாதா, ஒரு நன்மையானவும் என் வீட்டில் நடக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னமோ கிணத்துல கல் போட்ட மாதிரி இருக்குது ஆண்டவரே, என் மேலே ஏதாவது குறை இருக்குதா, குற்றம் இருக்குதா, நான் சரி செய்யப்பட வேண்டிய காரியம் இருக்கா, என் மனம் இறுக்கமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, நீர் அசைவாடாதது போல இருக்கிறது, என்னோடு நீர் உறவாடாதது போல இருக்கிறது, என்னோடு நீர் பேசாமல் இருக்கிறது போல இருக்கிறது, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர முடியலையே, கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியலையே, உங்க கிருபை என்னை விட்டு தூரமா இருக்கிறதை போல உணர்கிறேன், நான் என்னப்பா செய்யணும், நான் ஏது பண்ணணும், நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நம்மை நாமே நிதானித்து கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக, நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக உபவாச ஜெபம்.
இந்த 21 நாள் ஜபத்தில் கூட தனிப்பட்ட சோத்திரிக்கிறோம், நம்முடைய லைஃப்பை நாம் சோத்திரிக்கிறோம் ஆராய்ந்து பார்க்க அநேக குறிப்புகளை நாம் தியானித்தோம். நியாயாதிபதிகள் 20, 26, 27 அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய், கவனிங்க, தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு, சோத்திரம் 27 வசனம், கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாளில் அங்கே இருந்தது. சகல ஜனங்களும் கர்த்தருடைய வீட்டுக்கு போனாங்க, அழுதாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி அழுதாங்க. என்ன சொல்லி விசாரித்தார்கள்? என்ன ஆண்டவரை நாங்கள் செய்யணும்? எங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த தோல்வி வருது? ஏன் இந்த பேக் ஸ்லைட் ஆகிறது? ஏன் இந்த பிரச்சனைங்க வீட்டை விட்டு விலகாம இருக்கு? ஏன் எங்க தேசத்தில் இது நடக்குது? ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனைன்னு விசாரிப்பதற்கு, தேவனிடத்தில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்தில் ஒரு பதிலை பெறுவதற்கு, தேவனிடத்தில் ஒரு விடுதலையை வாங்குவதற்கு தான் விசேஷித்த ஆசரிப்பு. ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்க வேண்டும். அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிக்க வேண்டும். சொந்தக்காரனிடத்தில் விசாரித்தால் தவறாய் போய்விடும். மற்றவரிடத்தில் விசாரித்தால் உன் வாழ்க்கையே தரைகுறைவாய் போய்விடும். நீ நண்பனிடம் விசாரித்தால் தப்பாய் உனக்கு சொல்லிவிடுவான். தெரிந்தவரிடத்தில் விசாரித்தால் தவறாய் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். விசாரிக்கிறோம் கர்த்தரிடத்தில். கையை பலமாய் தட்டி விசாரிக்கிற எவனும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க கடவன். ஆண்டவர் உன்னை விசாரிச்சா உன் லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் விசாரிக்கிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கண்கள் அங்கேயே வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அது ஆறுகளும் மலைகளும் உள்ள தேசம். கர்த்தர் விசாரிக்கிற தேசம், எண்ணெய் ஆறாய் ஓடுகிற தேசம். கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அங்கே சோத்திருக்கிறோம் செழிப்பு நன்மை. அவர் விசாரிக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அனுபவம் தான் உபவாசம். தேவனிடத்தில் விசாரிக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரமாக இருக்காது. நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கை ஸ்பெஷலைஸ்டாக இருக்காது. அப்படியே உருண்டு உருண்டு பிறண்டு அப்படியே ரொட்டேஷன்லே போகும். ஒரு ரினியூவ் இருக்காது, ஒரு புதுப்பிக்கப்பட்டதில் இருக்காது. விசாரிக்கணும் ஆண்டவர்கிட்ட போய். ஒரு நாள் ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகள் வயிற்றிலே மோதி கொள்ளுகிறது. அப்போ ரெபெக்காளுக்கு ஒரு குழப்பம் வருது. என்னடா இது, சோதர கல்யாணம் ஆகி 20 வருஷமாக குழந்தை இல்லை, இப்போதான் குழந்தை உண்டாயிருக்கு, ஆனால் உள்ள ஒரு மோதல் உண்டாகுது. சுவாசிகள் நன்றாக கவனிக்கணும். மோதி கொள்ளுகிறது. வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு விசுவாசி கவனிக்கணும், அது எதர்ச்சியாய் நடக்கிறது என்று எண்ணக்கூடாது. ரெபெக்காள் நல்ல புத்தி உள்ள ஸ்திரியா இருந்ததுனாலே என்ன மோதி கொள்ளுகிறதே, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறதே, இது இப்படியானால் அது எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள் என்று ஆதியாகமம் 25:22 சொல்லுகிறது. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். ஏன் ஆண்டவரே இந்த மோதல் எனக்குள்ள வருது? ஏன் இந்த பிரச்சனை வருது? வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்போதே இப்படியானால் பின்னாடி என்ன ஆகும் எனக்கு தெரியல அப்படின்னு ஜபத்தோடு கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனால் அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ரெபெக்காளோடு தெளிவாய் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறதே இல்லை, அப்படியே ஓடுறது. கொஞ்சம் கூட என்ன ஏது ஆண்டவர்கிட்ட கேட்போம். நீ எந்த பாஸ்ட் இடத்துல கேட்க முடியும்? கேட்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் செகண்டரி தான் வச்சுக்கணும். நீங்கள் ஜபத்தோடு போய் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட போய். உடனே யாரையாவது ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து உடனே டெலிஃபோன் நம்பரை சுற்றி
டெலிஃபோன் இன்றைக்கி நிறைய சகோதரருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு ஊக்கம். அப்போ நீ என்ன பண்ண போகிற? தோத்திரம். அதெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, சபை இல்லாதவர்களுக்கு, ஜெபிக்க தெரியாதவங்களுக்கு, சபையினுடைய உறவு இல்லாத ஆட்களுக்காக அந்த விளம்பரங்கள் பண்ணுறாங்க. ரட்சிக்கப்பட்டு பல ஆண்ட ஒரு திருச்சபையோடு இணைஞ்சிருக்கிற உனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. நீ முட்டி போட்டு ஆண்டவரிடத்தில் விசாரிப்பாயானால், உபவாசத்தோடு வருவாயானால், ஆண்டவர் உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து பேசுவார். 2 சாமுவேல் 2:1 பாருங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். கர்த்தர் அதற்கு போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று கேட்டான். நான் போகலாமா என்று ஒரு பதிலை கேள்வியை போடுறான். ஆண்டவர் போன்றாரு. இவனுக்கு மறுபடியும் இன்னும் கிளியர் ஆகல. நிறைய பட்டணம் இருக்குதா, எந்த பட்டணத்துக்கு போக? 2வது ஒரு கேள்வி எழுப்பினான். கர்த்தர் அசராமல் பதில் சொன்னார், எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். ஏன் தாவீதுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது? அவன் எதை செய்தாலும் விசாரித்து விசாரித்து, கர்த்தரிடத்தில் விசாரித்து. அல்லேலூயா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வே. கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்லுவே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்லுவே. கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவே. ஜெபித்தாலும் சோர்ந்து போகிறேன், ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறேன். ஜெபித்தாலும் சோர்ந்து போகிறேன், ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறேன். ஜெபத்தை கேட்டிடும் முந்தன் கிருபைகளை பற்றி கொள்வே. ஜபத்தை கேட்டிடும் முந்தன் கிருபைகளை பற்றி கொள்வே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்லுவே. கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்லுவே. மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தர் என்னை விசாரிப்பவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கவலைகளை அவரிடம் சொல்லுவே. கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்லுவே. கையை உயர்த்தி, கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்லுவே. கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்லுவே. ஹல்லேலூயா. எதுக்குங்க விசேஷித்த ஆசரிப்பு? எதுக்குங்க ஜெபநாளை நியமிக்கிறோம்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்காக. அது சபையாராக விசாரிப்பது கூடுதல் சிறப்பு. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் போய் தேவனுடைய வீட்டில் போய் அழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனை ஏன் தொடர்ந்து வருதுன்னு சொல்லி எல்லா மக்களும் சபையில் போய் தேவனுடைய வீட்டில் போய் ஜெபம் பண்ணி அழுது விசாரிச்சாங்க. கர்த்தர் பேசினாரு, சிக்கலை தீர்த்தாரு, நன்மை வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஜெபநாளை நியமிக்கிறோம்? என்னுடைய குடும்பங்களுக்காக நான் உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய ஃபேமிலிக்காக, என் குடும்பங்களுக்காக. எஸ்றா 8:21 பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினோம். எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக. இதான் ஃபேமிலி. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருட்களுக்காக. பாருங்க, எங்கள் 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 என்ற வார்த்தை வருது பாருங்க. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருட்களுக்காக நாங்கள் செவ்வையான வழியை தேடுவதற்கு. ஹல்லேலூயா. எந்த வழி என் ஃபேமிலி போகணும்னு தெரியல. என் குடும்பம் ஒழுங்காக தான் போதா, அல்லது ஒழுங்காக போகிறதுக்கு என்ன வழி?
என் பிள்ளைகளை சரிப்படுத்த என்ன வழி? என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் இல்லை. நிறைய பேருடைய வீட்டில் பொருளே இல்லை. ஆனால் சொல்ல எங்கள் பொருட்களுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவின் வீட்டை எப்படி வேலை அடைச்சாராம்? யோபுவையும் யோபுவின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குடும்பங்களுக்காக சோத்திரம், குடும்பத்தின் பிரதிநிதியை பார்த்து தான் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, நீங்க தாங்க பிரதிநிதி. உங்களை வச்சு தான் அந்த வீட்டின் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் வீட்டுக்காரர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், மனைவி ரட்சிக்கப்படலைன்னா அந்த பிரதர் தான் அந்த வீட்டின் பிரதிநிதி. ஒருவேளை கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டின் பிரதிநிதி. அவர்களை வைத்து தான் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆதரிப்பார். அதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமோ நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல இருப்பா. அவருடைய பிள்ளைகள் அவனை பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவனை சீயோனிலிருந்து ஆஸ்வதிப்பார். அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தை. ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் இருக்கிற ஒருவருடைய ஜெபத்தின் நிமித்தமாகத்தான் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், படிக்க வைக்கிறார், அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறார், அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். நீ ஜெபம் பண்ணாதான் உன் வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கு நஷ்டம் வராது. உன் பொருட்களின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஹல்லேலூயா. உன் பொருள் பழுதாய் போகாது. நம்முடைய வீட்டில் இருக்கிற தேக்கரண்டி கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் கூட ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற சத்தியத்தை ஆமென்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமே, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் இந்த உபவாச ஜபத்தை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். சும்மா அப்படி ஓட்டிட்டு போகிறது இல்லை. என்னமோ ஒரு ஜப குறிப்பு வைக்கிறாங்க, அதுக்கு போகிறதுனால எனக்கு என்ன யூஸ்னு. சில நேரம் ஜெபிக்கிறதையும் கர்த்தர் நமக்கு செய்கிறாரு. நீங்கள் உற்சாகமாக இந்த ஜபத்தில் உட்காந்துட்டு போகிறீங்கல்ல, உங்கள் தேவைகள் என்ன என்பதையும் கர்த்தர் மாற்றுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. 4வது 5வது காரியம் எதுக்காக உபவாச நாள் நியமிக்கப்படுகிறதுனா, உலக சட்டத்தையும் சாத்தானின் சட்டத்தையும் மீறி தேவனுடைய எல்லைக்குள் புகுந்து போகுவதற்காக உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க. உலக சட்டத்தையும் சாத்தானின் சட்டத்தையும். நீங்களாம் பராக்கிரமமாக சொல்லணும். இப்படி உப்பு சப்பா மாதிரி சொன்னீங்கன்னா சரி வராது. நல்லா அப்படி கையை அப்படி கொடுத்து பேசுங்க, சத்தமாக சொல்லுங்க. உலக சட்டத்தையும், பால்கனில் இருக்கிறவங்க சாத்தானின் சட்டத்தை மீறி தேவனுடைய எல்லைகளுக்குள்ளே புகுந்து போவதற்கு உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்தர் 4:16 சொல்லுது, நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால். மேதிய பெர்சியருக்கு இருந்த ஒரு மாறாத சட்டம் இருந்தது. ராஜா கொழு மண்டபத்தில் இருக்கும்போது ராஜாவின் மனைவியே ஆனாலும் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அது மேதிய பெர்சிய சட்டம். என்னடா அது? ஒரு ராஜாவுடைய மனைவி கூட ராஜா கொழு மண்டபத்தில் இருக்கும்போது அவருடைய மனைவியானாலும் கூட சோத்தரிக்கிற போகக்கூடாது. அப்படி போவானால் அவள் சாவாள் என்று மேதிய பெர்சிய சட்டம் இருந்தது. இந்த சட்டம் சரியில்லையான்னு நான் சொல்ல இப்போ வரல, ஆனால் சட்டம் இருக்குது. ஆரம்பத்தில் எஸ்தர் கொஞ்சம் ஜகா வாங்குறா. நான் எப்படி அவர் கொழு மண்டபத்தில் இருக்கும்போது நான் எப்படி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன்? அப்படி பிரவேசிக்க கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கே.
மொர்தெகாய் சொன்னான், என்னம்மா ரொம்ப சேஃபாக இருக்கிற நினைப்பா, அங்கே யூத கோலம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் நீ உன் சேஃபை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் கர்த்தர் வேறு இடத்தில் எழும்புவார். ஆனால் கர்த்தருக்காக செயல்படாமல் இருக்கிற நீயும் உன் வீட்டாரும் அழிவீர்கள் என்று சொன்னான். உடனே எஸ்தர் தன் தவற்றை உணர்ந்து சொன்னால், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். நீங்களும் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் அரண்மனையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு கூட நான் செல்லுகிறேன். அந்த சட்டத்தை மீறி நான் செல்லுகிறேன். நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஜனத்திற்காக, என் குலத்துக்காக, என் ஜனத்தின் நன்மைக்காக அந்த சட்டத்தை மீறி ஆகினும் நான் செய்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தவறான சட்டம், சாத்தானின் சட்டம், தவறான சட்டம், எதை பிசாசு போட்டாலும் அந்த சட்டத்தை ஜெயிக்கிறதே உபவாச ஜெபம்தான். கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மேதிய பெருசிய சட்டமா இருந்தாலும், அது வான மண்டலங்களின் பொல்லாத ஆவியின் சட்டமா இருந்தாலும், அது எந்த மனுஷ சட்டமா இருந்தாலும், அந்த சட்டத்தை மீறி நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே உங்களை கடந்து செல்ல வைப்பதற்கு உபவாச ஜபம்தான் பெரிய ஆயுதம். நாடுகளில் இருக்கிற அரசியல் சட்டம், சில மாநிலங்கள் இருக்கிற அரசியல் சட்டம், அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு மாறான சட்டங்களாக இருக்கக்கூடும். அந்த சட்டத்தை மீறினால் தண்டனை என்கிற ஒரு நிலைமை கூட இருக்கக்கூடும். ஆனால் உபவாச சித்தம் ஜபத்தின் மூலமாக அந்த சட்டத்தை மீறி அதை திருத்துவதற்கு அன்றைக்கு சோத்திருக்கிறோம். எஸ்தர் ஜபம் பண்ணி போனாங்க பாருங்க. அந்த ஜபம்தான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம், 3 நாள் உபவாச ஜபத்தில் 127 தேசத்தில் இருக்கிற சட்டம் கேன்சல் ஆச்சு. கையை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க நீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உன் குடும்பத்தின் மேல சாத்தான் எந்த சட்டத்தையானது எழுதி வச்சிருந்தா, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்படாத உங்க வீட்டுக்காரன் வீட்டில் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கலாம். ரட்சிக்கப்படாத ஏதோ ஒரு உங்க சொந்தக்காரன் உன் குடும்பத்தில் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு சாத்தானின் சட்டம் ரொம்ப நாளாக உங்க வீட்டில் நிலுவையில் இருக்கலாம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இப்போது நீங்கள் சொல்லுகிற அல்லேலூயா, இப்போது நீங்கள் சொல்ற ஸ்தோத்திரம் அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணக்கூடியது. ஹல்லேலூயா. எதிரடையா இருக்கிற சட்ட எழுத்துக்களை, கை எழுத்துக்களை குலைத்து போட்டு தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. ஆமானின் சட்டம் ஆமானின் மூளையிலிருந்து உதித்தது. அவன் சட்டம் போட்டான்ல, இத்தனை நாள்ல இந்த யூத குலத்தை அழிக்கிறதுக்கு எப்படியோ ராஜா கிட்ட போயிட்டு நைஸா போயிட்டு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டான். அந்த முத்திர மோதிரம் அவன் கையில் இருக்கு. சான்ஸே இல்லை யூத குலம் தப்புவிக்கப்படுவதற்கு. சட்டத்தை எப்படியோ அமுல்படுத்திட்டான் அந்த ஆமான். தோத்திரம். ஆமானே, நீ என்ன சட்டத்தை அமுல்படுத்தின? என்ன சட்டத்தை மாற்றுகிற உபவாச ஜபம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷை நீங்க ஜெபிக்க 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 ஜெபிக்க, அந்நிய பாஷைகளை பேச பேச, நீங்க துதிக்க துதிக்க அந்த கிருபை உங்களுக்குள்ள இறங்குது இறங்குது இறங்குது. நல்ல ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நிறைய பிரச்சனையை உடைக்கிறார், நிறைய சட்டங்களை மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய், மாநிலங்களுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் பிசாசு மூளையிலிருந்து உதித்து, அது அரசியல்வாதி என்ற பேர்ல இந்தியாவில் சட்டம் வரலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எந்த பிரதம மந்திரியா இருந்தாலும், எந்த அமைச்சரா இருந்தாலும், ஹல்லேலூயா, பிசாசு மூளையிலிருந்து உதிக்கிற சட்டம் எங்க அமுலானாலும் தேவ ஜனம் ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களானாலும், நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போர் ஆயுதங்கள் எல்லாம்
அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறதற்கு, தேவையில்லாத சட்டங்களை உடைத்து எரிப்பதற்கு எங்கள் ஜெபம் அதற்கு தேவ பலனா இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் ஒரு சட்டம் போடுறான். தூரா சமபூமியிலே 60 முழ உயரத்தில் தூரா சமபூமியில் ஒரு பெரிய சிலையை நிறுத்திட்டு எல்லாரும் அதில் விழுந்து பணியணும்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறான். எல்லாரும் விழுந்து பணிகிறான். ஆனால் ஜெபிக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பணியில் ஜெபிக்கிறவன் கொஞ்சம் திமிராத்தான் இருப்பான். தோத்திரம் அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் விழுந்து பணிய மாட்டோம். எங்க 127 தேசத்துக்கு நேபுகாத்நேச்சார் ராஜா இல்லைங்க. அவர் ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ கிடையாதுங்க. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப சொல்றாரு 3 பேர் மட்டும் பணியில அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீங்கள் பணிந்து விட்டால் நல்லது, பணியாவிட்டால் அந்த நெருப்பு எரியுது பாரு, அங்க தூக்கி போடுவான்னு அவன் சட்டத்தை கையில வச்சுட்டு பேசுறான். இந்த 3 பேருக்கு எம்மான் திமிரு பாருங்க. ராஜான்னு தெரியாம நேபுகாத்நேச்சாரை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்லை, உத்தரவு போடுறவன்ட்ட உத்தரவு பற்றி பேசுகிறான். அதான் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனை எந்த சட்டமும் கண்ட்ரோல் பண்ணாது. ஜெபிக்கிறவன் எந்த உலக சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஜெபிக்கிறவன் சோத்திர மாம்ச சட்டங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அவன் சொன்னா, நேபுகாத்நேச்சாரே உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு. சில நேரம் பேசிக்கிட்டே இருக்க நமக்கு டென்ஷன் ஆவான். நீலாம் ஒரு ஆள் உன்ட்டெல்லாம் பேசுகிறதா எனக்கு டைம் இல்லை, நீ முதல்ல இடத்த காலி பண்ணுன்னா நமக்கு ஒரு பங்கு இருக்கிற கோபம் 10 பங்கா ஏறுமா ஏறாதா? சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையன் ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட பேசியிருக்கிறான். பையன் சொல்கிறான், சும்மா கம்முனிருமா, உன்கிட்ட பேச எனக்கு அவசியம் இல்லை. நெவருன்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? தோத்திர என்னுள்ளம் பொங்கி பொங்கி வேற ஒன்று வழியும். அல்லேலூயா. ஒரு அப்பங்காரனுக்கு வேற மாதிரி வழியும். ஒரு ராஜா கிட்ட அப்படி சொன்ன கோபமாகி 1 மடங்கு எரிஞ்ச நெருப்பை எத்தனை மடங்கு எரிய வச்சான்? எதை பார்த்து அவன் பயப்படல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் எதை பார்த்து பயப்பட மாட்டான். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் எல்லாம் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிச்சு தோத்திர, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, இந்த சட்டம் எங்களை கண்ட்ரோல் பண்ணாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஃப் மைனர் கொடுங்க. எஃப் மைனர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் மிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் ஸ்டாண்ட்ஸா போடுங்க. ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும். ஆமென். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நடத்திடுவா. கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவா. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம்
ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க. அல்லேலூயா. நான் பேசினா பேசிக்கிட்டே போலாம். 30 நாள் அளவு ராஜாவை தவிர வேற எவனும் சேவிக்க கூடாது என்று தானியேல் இருந்த நாட்களில் ஒரு சட்டம் இருந்தது. ஜெபிக்கிறவன் எந்த சட்டத்தையும் ஜெபிச்சு மாற்றுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உபவாச ஜெபம்னா என்ன? சோத்திரம். சாத்தானின் சட்டம், உலக சட்டம், எந்த சட்டமாக இருந்தாலும் அதை ஜெயித்து அதன் எல்லைகளுக்குள்ளே கடந்து போவதற்கு உபவாச ஜெபம். 6வது, உடன்படிக்கையின் பிரமாணத்தை வாங்க உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். உடன்படிக்கையின் பிரமாணத்தை வாங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஒழுங்கு அல்ல, தேவ ஒழுங்கின்படி வாழத்தான். அதன்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். பைபிள் சொல்லுது, சோதர வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நமக்குன்னு ஒரு பிரமாணம் உண்டு. டு நாட், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. நமக்குன்னு கர்த்தர் ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறாரு, கற்பனை வச்சிருக்கிறாரு, நியாயப்பிரமாணம் வச்சிருக்கிறாரு, கட்டளைகளை வச்சிருக்கிறாரு. அந்த கட்டளைகளை நம்ம வாங்கிறதுக்கு உபவாச ஜெபம். ஏன்னா உபாகமம் 9:9 சொல்லுது, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் பலகையாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையிலே தங்கியிருந்து அப்பம் செய்யாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தேன். எதுக்காக நான் 40 நாள் உபவாசத்தில் இருந்தேன்னா, சோத்திர உடன்படிக்கையின் பலகையாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி, உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க, பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படி. ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாரு, ஜெபிக்கிறவனுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிற அந்த தேவ பிள்ளைக்கு, அந்த தேவ மகளுக்கு கர்த்தர் பிரமாணத்தை தருவார். ஹல்லேலூயா. பிரமாணம் இல்லாத குடும்பம் தாறுமாறு குடும்பம். பிரமாணம் இல்லாத குடும்பத்திலே பிசாசுகள் உலாவும். பிரமாணம் இல்லாத சபையே இல்லை. வாழ்க்கையின் பிரமாணம், ஜீவிய பிரமாணம், ஊழிய பிரமாணம் ஆண்டவர்ட்ட வாங்கி செய்யணும். சோத்திரம். நம்முடைய வீடு தேவ பிரமாணத்தின்படி நடக்கணும், சபை தேவ பிரமாணத்தின்படி நடக்கணும், குடும்பம் தேவ பிரமாணத்தின்படி நடக்கணும். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்யறேன்னு ஆண்டவர்ட்ட அந்த கட்டளைகளை வாங்கி, வார்த்தைகளை வாங்கி நம்ம குடும்பம் நடத்தணும். பைபிள் சொல்லுகிறது, சட்டப்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் நீ முடிசூட்டப்படுவதில்லை. எல்லாம் சட்டம் ஒழுங்கின்படி தான் மல்யுத்தம் பண்ணணும். உலகம் சொல்கிற சட்டம் அல்ல, உலகம் சொல்கிற நீதி அல்ல. உலகம் சிலதெல்லாம் நீதின்னு சொல்லும், அது தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்குது. எதுக்கு நம்ம 21 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வரோம்? தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி, தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை வாங்கும்படி. நீ ஜெபிக்கும் போதே கர்த்தர் சொல்வார், இதை செய், இதை செய்யாத. அப்படியே நடந்தா குடும்பம் வெற்றி உள்ள குடும்பம் உயர்த்தப்படும், நீ நன்றாயிருப்பாய். டைம் இல்லை, வேகமா போற. 7வது குறிப்பு, ஆவியானவரின் பலத்தை பெறுவதற்கு உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். உபவாச ஜெபம் பண்ணாதவனுக்கு ஆவியானவருடைய பலன் இல்லவே இல்லை. லூக்கா 4:14 பாருங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இந்த வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. 14 வசனம். பின்பு, 14 வசனத்தை போடுங்க தம்பி. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார். அப்படியான ஒரு முன்பு என்ன செய்தார்? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணினார். அப்போ 40 நாள் அவர் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணதுனாலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே என்றார்.
அப்போ உபவாச ஜெபம் ஏன் பண்ணணும், ஏன் விசேஷித்த நாளை நியமிக்கணும்னா, நாம் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைவதற்காக. ஹல்லேலூயா. the power of Holy Ghost, பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. நான் நம்புறேன் 21 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ஓடி ஓடி வந்தீங்களே, அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய பலம். நல்ல கைகளை தட்டி, நல்ல ஆவியில் நிறைந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம் எதற்காகனா, மனுஷ புத்திக்கும் மனுஷ அறிவுக்கும் மனுஷ பலத்துக்கும் மனுஷ பணத்துக்கும் எல்லா காரியத்திற்கும் மேற்பட்ட ஒண்ணுதான் தேவ பலன். பரிசுத்த ஆவியானுடைய பலன். தேவ பலத்தில் தான் பேச முடியும், தேவ பலத்தில் தான் ஜெயிக்க முடியும், தேவ பலத்தில் தான் சோதனையை தாண்ட முடியும், தேவ பலத்தில் தான் சிலுவை சுமக்க முடியும், தேவ பலத்தில் தான் பாடுகளை சகிக்க முடியும், தேவ பலத்தில் தான் சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும், தேவ பலம் இருந்தா தான் நீ முன்னேற முடியும், தேவ பலம் இருந்தா தான் நீ சாதிக்க முடியும், தேவ பலம் இருந்தா தான் கிருபையை பெற முடியும். தேவ பலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலம் அதுக்கு தான் ஜெபம் பண்ணி பலம் பெறுறது. நம்முடைய பலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது, நம்முடைய பலத்தில் ஊழியம் செய்ய முடியாது, நம்முடைய பலத்தில் குடும்பம் நடத்த முடியாது. நீங்க தேவ பலம் பெறாம இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் மைனஸ்லே போகும், மைனஸ்லே போகும். இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்றார், மைனஸ் ஆகும், எல்லாம் தேய்பிரையா மாறும். உன் புத்தி, உன் சாமர்த்தியம், உன் அறிவு, உன் திறமையில குடும்பத்தையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ நடத்த தொடங்கினால் எல்லாம் மைனஸ் மைனஸ் மைனஸ். ஆனா தேவ பலம் இருந்தா மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும், பெருகி கொண்டே இருப்பாய். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையை பேசுங்க. தேவ பலம். ஹல்லேலூயா. 8வது குறிப்பு, சபை பரிசுத்தம் ஆவதற்கு உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் இல்லாமல், உபவாச ஜெபம் இல்லாமல் என்ன வராதுங்க? பரிசுத்தம் வராது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 15-16. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்ப முழு சபை பரிசுத்தப்படுவதற்கு உபவாச ஜெபம் என்ற ஒன்று தேவை. சபையில் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் சபையில் ஆகான் என்கிற ஒருவன் செய்த தவறு முழு சபையும் பாதித்தது. ஆயின் பட்டணத்தில் அவர்கள் தோல்வியும் அடைந்தார்கள். யோனாவினுடைய ஒருவனுடைய கீழ்ப்படியாமை முழு கப்பலையே ஆட வச்சது. சோத்தரிக்கணும். சபை பரிசுத்தம் என்பார்கள், ஆனால் இவர்கள் பரிசுத்தம் அடைய மாட்டார்கள். நிறைய பேர் சபை பரிசுத்தம் சபை பரிசுத்தம்னு சொல்லுவாங்க, ஆனால் சொல்றாலே பரிசுத்தமாகாது. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், என்னை பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு போக பண்ணும்படி அவர்கள் செய்கிற அருவருப்பை கண்டாயா என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். சபையில் ஆண்டவர் இல்லாமல் சபை எப்படி? பரிசுத்தவான்களின் சபையில் அவர் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். சபையினாலே அது பரிசுத்தம்தான். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த 21 நாள் ஏன் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தோம்னா, நான் பரிசுத்தப்பட்டா சபை பரிசுத்தமாயிடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 9வது குறிப்பு, தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற அறிவு வரும்படிக்கு உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற அறிவு வரும்படிக்கு உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளாமலே சபையில் இருக்கிறாங்க. அந்த பிரசங்கம் வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, அந்த தேவ வார்த்தையை உணர்ந்து கொள்கிற உணர்வு இல்லைங்க. பிரசங்கத்தை கேட்டோம், அவன் கேட்காத மாதிரியே தானே அவனுடைய லைஃப் இருக்கு. அப்படின்னா பிரசங்கம்லாம் வருது, ஆனால் அதை உணரவில்லை. அந்த உணர்வை நமக்குள்ள கொண்டு வருவதுதான் உபவாச ஜெபம். அல்லேலூயா.
நீ உணர்வு இல்லாமல் எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டாலும் ஒன்றும் மாறப்போகிறதில்லை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தருடைய வார்த்தையை உனக்குள்ள ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னால் நீ கேட்ட வார்த்தைகளினால் உனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. நெகேமியா 8:12 பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், நல்ல கவனிங்க, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் அதுக்கப்புறம் தான் புசித்து குடித்து. அப்போ எது வரைக்கும் அவங்க புசிக்கல, எது வரைக்கும் அவங்க குடிக்கல, கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்வு மட்டும் அவங்க குடிக்கல, புசிக்கல. கவனிக்கணும் சபையார். அப்போ உபவாச ஜபம் எதுக்குன்னா, எனக்கு உணர்வே இல்லாமல் நான் இருக்கிறேனே, தேவனுடைய வார்த்தைகளை, எனக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை நான் உணர்ந்தா தானே எனக்கு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டாலும் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை நான் உணராவிட்டால் எனக்கு அந்த வார்த்தைகளால் ஆசீர்வாதம் இல்லை. நான் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளுகிறேனோ அப்பதான் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம். அந்த உணர்வை நீங்களும் நானும் கொண்டு வந்துட முடியாது. உபவாச ஜபம் அந்த உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வருது. கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை உங்களுடைய உணர்வால நிரப்பும். த டிவைன் எமோஷன், டிவைன் எமோஷன். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உணர்வு இல்லாத இருதயம் இருளடைந்தது. இந்த உணர்வு இல்லைன்னா இருள் அடைஞ்சிடும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வார்த்தைகளை உணர்கிறவனுமா இருந்து 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிறான். நிறைய பேர் என்ன பிரசங்கம் ஒன்று பாஸ்டர் சொன்னார், நல்லா பாசினார், ஆனால் என்ன பேசினார் தான் தெரியாமல் போறியே. உருப்படாது நம்ம குடும்பம். குறைஞ்சது ஒரு பிரசங்கத்தை ஒரு வாரமாயினும் நீ நினைவில் வச்சு அதை நீ யோசித்து அதை சிந்தித்து நீ கடைபிடிக்கவில்லை என்றால் நீ சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் சர்ச்சில் வந்து குறிப்பை எடுக்கணும், நோட்டை எடுக்கணும். என்னென்ன நீ தாவீதின் புதல்வனா? பைபிள் எல்லாம் என் மனசிலே இருக்குது. சில ஆள்லாம் ரொம்ப இப்போ சில ஆட்டெலாம் ஆன்லைனில் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு. என்னத்தான் இருந்தாலும் எழுதும் பொழுது தான் மனசில் பதியும் அது. அல்லேலூயா. ஒருவேளை வீட்டில் போய் எழுதுறீங்களா, இல்லை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான்ல, 10 முறை படிக்கிறத விட ஒரு முறை எழுதா அது 10 முறை மனசில் என்ன செஞ்சிடுமா, பதிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. எதையோ எழுதுகிறோம். சமையல் குறிப்பு எழுதுது, கையை உடைக்க தோத்துறான். அல்லேலூயா. என்னென்னமோ எழுதுது. முக சாயலை புதுசாக டக்குன்னு ரீல்ஸில் வந்தால் என்னது, முதலில் அதை போட வேண்டும், 2வது இதை போட வேண்டும், அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் போடுவாங்க உன் மேலே. தோத்திரம். எதையோ எழுதுற, எழுத வேண்டியதை எழுதலை நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உணர்ந்து கொள்ளணும். 107வது சங்கீதம் 43 சொல்லுது, ஞானவான் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வான், உணர்ந்து கொள்வான். பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு உணர்வே கொடுக்கிறவர். யோவான் 16:8 சொல்லுது, அவர் வந்து உங்களை உணர்த்துவார். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 34 சொல்லுது, எனக்கு உணர்வை தாரும் என்று தாவீது ஜெபம் பண்ணினான். எனக்கு உணர்வை தாரும். நீங்களும் நானும் உணர்த்தப்படணும். நான் ஒரு சபைக்கு 5 வருஷம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண போனேன். ஒவ்வொரு வருஷமாக போகும்போது ஒரு அம்மா வரும், அவள் வராமல் போயிட்டாளே பாஸ்டர். ஏம்மா, நல்லா பேசுனீங்க, அவளுக்கு நல்லா உழுந்துருக்கும், ஆனால் அவள் வராமல் போயிட்டாங்க. 2வது வருஷமாக அந்த சர்ச்சைக்கு போனேன். நேராக அந்த அம்மா வந்துச்சு, இன்னைக்கு அவன் வராமல் போயிட்டானேன்னுச்சு. உண்மைக்கு சொல்கிறேன், இதோ நீ சிரிக்கிறதுக்காக சொல்ல. இப்படியே 4-5 வருஷம் போச்சு. 5வது வருஷம் போச்சு. ஆண்டவரே, எனக்கு இதுக்கு மேலே கோபம் வந்துடும் ஆண்டவரே, அந்த சிஸ்டர் ஒன்று வராமல் ஆக்குங்க, வந்துச்சோ எனக்கு நான் நிறைஞ்சிருவேன் ஆவியில் அப்படின்ட்டேன். தோத்திரம். ஆனால் நல்ல வேலை 5வது முறை வரும்போது கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசினார்னு சொன்னிச்சு. அல்லேலூயா. பிரசங்கமெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரசங்கம் பண்ணல. ஆவியானவர் உனக்குத்தான் பிரசங்கம் பண்ணுறார். உன்னை உணர்த்துறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறார். உன்னை சரி பண்ணுறது தான் பிரசங்கம் பண்ணுறார். நீ ஊர் உலகத்துக்கு நினைக்காத, உனக்குத்தான். அல்லேலூயா.
10வது ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். சில பல ஆவிகளை துரத்துகிறதுக்காக உபவாச ஜெபம் பண்ணணும். ஆமாம், என்ன நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள். சில பல ஆவிகளை, கொஞ்சம் வார்த்தை வித்தியாசம், குறிப்பு நான் அப்படி தான் கொடுப்பேன். சோத்திரம். பல ஆவின்னு அப்படி கூடாது, சில பல ஆவிகளை அல்லேலூயா துரத்துகிறப்படுவதற்கு உபவாச ஜெபம். மத்தேயு 17:21 சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு என்ன செய்யாது, சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. சபையார் சொல்லுங்க, இந்த ஜாதி பிசாசுகள் எல்லாம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. குறிப்பிட்ட வகை சோதர வகை வகையான பிசாசு வகை வகையாக செயல்படும். அசுத்தாவியில் இருக்குது. சில அசுத்தாவியில் சிந்தனை அஃபெக்ட் பண்ணும். சில அசுத்தாவி தவறான கருத்துக்களை உள்ள விதைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம கோதுமைகளைத்தானே விதைச்சோம். ஆனால் களைகள்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது சத்துரு வந்து இடையில என்ன விதைச்சோம். நல்லா தான் ஒரு பிரதர் இருப்பார், திடீர்னு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு மாறாமல் நான் சொல்லிக்கிட்டு வந்து நிற்பார். அப்படின்னா சாத்தான் வந்துட்டு என்னத்தை விதைச்சிருக்கிறான். சில நேரம் அப்படி வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில வகை பிசாசு உபவாச ஜபம் பண்ணாதான் போகும். சோதரிக்கணும். சில உபவாச ஜபத்துக்கு தான் சிலதெல்லாம் கட்டுப்படும். அல்லேலூயா. இந்த சபையில் முதல் விசுவாசி 101 பிசாசு இருந்து சரியான ஒரு அம்மா தான் எம்பிஏ சபையின் முதல் விசுவாசி. அந்த அம்மா பேர் 101 நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். இப்போ 108. 108னா எந்த நிலையில் அப்போவே நாங்கள் 101 பிசாசு. அந்த அம்மா தான் சபையில் முதல் விசுவாசி. அது சோதரிக்கிறோம். முதலியார்பேட்டையில் ஒரு சின்ன வீட்டில் வெறும் பாய், வெறும் சோதரம் ட்ரம்மு வச்சு எங்கள் தகப்பனாரும் தாயாரும் பாட்டு பாடி சோதர பாய்க்கு பிரசங்கம் பண்ணி, பாய் தான் எல்லோரும் நிற்கிற மாதிரி இவங்களே ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் அப்படி தான் சபா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஜன்னலில் ஒரு அம்மா பிடிச்சிக்கினே ஆடுது. தோத்திரம். அவ்வளோதான், ஒரு ஆத்மா கிடச்சாச்சின்னு எங்கள் அப்பா நினச்சிட்டார் போல். சரி உள்ளே கூப்பிடுன்ட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு அது ரொம்ப சேலஞ்சு கொடுக்குது. அப்போ எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நான் 6 மாத கருவாக இருக்கிறேன். அது கருவத்தின்ற ஆவியாக சோத்தரிக்கிறோம். அந்த அம்மா திருமணமாகி பல முறை கரு உண்டாகும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கே தெரியாமல் அந்த ஆவி இருந்து கருதரிக்கும் போதெல்லாம் கருவை தின்னுக்கிட்டே இருக்குமா. அந்த அம்மா குழந்தை இல்லை. சோதனை. அப்போ கரு தின்னுகிற ஆவி எவ்வளோ பாருங்கள். அப்போது ஜபக்கும் போது அந்த ஆவி சொல்லுதான், டேய் நான் கருவை அறுக்கிற ஆவி, நான் எத்தனையோ கருவை அறுத்துருக்கேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண உன் கருவை நான் அறுப்பேன்னு சொன்னிச்சான் பிசாசு. தோத்திருக்கிறேன். உள்ளே நான் இருக்கிறேன், இன்னும் பாடுபடுது. அப்போ நான் உள்ளே இருக்கும்போதே பிசாசு போராடி இருக்கிறான் பாருங்கள். 6 மாத சிசுவாயின் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னை குறித்து சாத்தான் என்ன எண்ணியிருக்கான் பாரு. அந்த கருவை அறுப்பன் எண்ணியிருக்கிறான் பாருங்க. நல்ல வேலை எங்கள் அப்பா உபவாசம் பண்ணதுனால நான் தப்பி இன்னைக்கு உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறேன். சோத்திரம். இல்லாட்டி நான் பாஸ்டராக இருக்க முடியாது. எங்கள் அப்பா பார்த்தா இருக்கா, என்னது ஏன் கருவை நீ அறுப்பியா, நீ எத்தனையோ கருவை அறுத்துருக்கலான்னு போட்டார். சோத்திரம். 40 நாள் உபவாச ஜபம். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த எத்தனை நாள் உபவாச ஜபம்? 40 நாள் உபவாச ஜபம் பண்ணி சோத்திரம் அந்த ஆவியை சோத்திர விடுதலையாக்கி சோத்திரம். அந்த அம்மா நல்ல ஸ்ட்ராங்கான அம்மாவாக சபையில் கடைசி வரைக்கும் இருந்து ஓட்டத்தை ஓடி முடித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்குள்ளே அசுத்தாவி அமர்ந்து ஒளிந்து இருக்கும். அது ஊமை ஆவியாக இருக்கும், செவிட்டாவியாக இருக்கும். சோத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் உபவாசம் பண்ணி ஜபிக்கும் போது நமக்கே தெரியாமல் எந்த ஆவி எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் கத்தர் விடுதலை தராரு. கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ 10 பாயிண்ட்டை பார்த்தோம். இப்போது இதுக்கு தான் உபவாச ஜபம். நான் சொல்கிறேன், இந்த 21 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கல்ல, இந்த 10 ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணு. எல்லோரும் வேகமாக எழுந்துறீங்க, அங்கே இங்கே எழுந்திருப்பாதீங்க. ஒரு சின்ன ஜபம் பண்ணும் பொழுது நம்ம எல்லாரும் அந்த கேட்ட வார்த்தையை அப்படியே உள்ளே நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம். சோத்திரிக்கிறோம். வேகமாக எழுந்துறீங்க, மணி ஆயிடுச்சு. சோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள்.
சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். உபவாச ஜபம் எதுக்கெல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வருதுன்னு கர்த்தர் பேசினார் அல்லவா? ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நன்மைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தரணும். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் நம்ம ஜெபித்த அந்த ஜபங்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரணும். ஹல்லேலூயா. சபை பரிசுத்த பாவங்களை நம்ம விடணும், தேவனுக்கு முன்னாக தாழ்த்தணும். நம்முடைய வாழ்க்கை பற்றி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறது, நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக. உலக சட்டம், சாத்தானின் சட்டங்களை மீறி உள்ள பிரவேசிக்கிறது. அவரிடத்துல ஒரு பிரமாணத்தை வாங்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தை பெற, சபை பரிசுத்தம் அடைய, தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ள, ஆவிகளை துரத்த. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நம்மை நிரப்பும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்தார். இந்த 21 நாள் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வைத்தார். ஜெப குறிப்புகளை தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எப்படி கை தட்டுவீங்களோ அது உங்களுக்கு இயேசுனாருங்க தான். இயேசுவேன்னு நீங்க எப்படி கத்துவீங்களோ எனக்கு தெரியாது. கூச்சப்படாதீங்க. இயேசுவின் பெயரை சொல்ல கூச்சப்படாதீங்க. பொலைட்டா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்க வயதானவங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், எல்லாருக்கும் இயேசுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்க தான். அப்படியே நான் ஒரு சின்ன குறிப்பை சொல்லி நான் ஜெபம் பண்ண முடிச்ச உடனே இயேசுவேன்னு நீங்க கை தட்டும் பொழுது நான் நம்புறேன் அந்த 10 ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இறங்குது. ஆயத்தமா இருக்கிறீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 21 நாள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்க, உபவாசிக்க, ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்தி. ஆண்டவரே, விசேஷித்த ஆசரிப்பு எதுக்காக? ஆண்டவரே, சோத்தரிக்கிற உபவாச நாளை நியமிக்க எதற்காக என்று எங்களோடு திட்டமாய் பேசினீர். பாவங்களை விட்டு விடுவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோத்தரிக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, பிரமாணங்களை வாங்குவதற்காக, தாழ்த்துவதற்காக, குடும்பங்களுக்காக, வாழ்க்கை பிரமாணத்தை வாங்குவதற்காக, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வதற்காக, ஆவிகளை துரத்துகிறதற்காக, இப்படி நிறைய காரியங்களை பேசுறீங்களே. இந்த 10 ஆசீர்வாதமும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும், எங்க சபைக்குள்ள இறங்கட்டும். இந்த 21 நாள் ஜெபமும் எங்களுக்கு ஒரு திருப்பு முனைய அமையட்டும். அடுத்த ஒரு 6 மாதத்தில் எங்களை இன்னும் கர்த்தருக்கு நடத்துவதற்கு இந்த ஜெபம் போதுமானதா இருக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஜெபம் இன்னும் உள்ள சில பல மாதங்களுக்கு, சில பல வருஷங்களுக்கு இந்த ஜெபம் எங்களுக்கு தாங்குமாக இருக்க, உபயோகமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி இயேசுவே 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 இயேசப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நன்மை இறங்குவதாக, நன்மை இறங்குவதாக, கிருபை வருவதாக, ஆசீர்வாதம் வருவதாக, கிருபை வருவதாக, நன்மைகள் உண்டாவதாக. கர்த்தர் கிரியை செய்வீராக. சோத்திரம் 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 ஆண்டவரே.